கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஆனா ரொம்ப செலவு வைக்கிற ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷனை இன்னைக்கு கேன்சல் பண்ண போறீங்க. ம்ம். அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன்னு கேட்பார்கள், யோசிப்பாங்க. ஆமா, அந்த சேவை வேற எதுவும் இல்ல. நாம தினமும் சாப்பிடுற உணவு தான். காலை உணவு இல்ல, மதிய உணவும் இல்ல, இரவு உணவும் இல்ல. ஹம். இனி வாழ்க்கையில எப்பவுமே உணவு கிடையாது. இப்படி சொன்னா என்ன விளையாடுறீங்களா, பட்டினி கிடந்து சாக சொல்றீங்களான்னு தான் நீங்க கேப்பீங்க. ஆனா பழங்கால தமிழ் நூல்களும் சரி, சில நவீன குவாண்டம் தத்துவங்களும் சரி, மனித உடலை ஒரு பெட்ரோல் என்ஜினா பார்க்கல. கண்டிப்பா இல்ல. மாறாக பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக உள்வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சோலார் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான சுவிட்ச் எங்க இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம தேட போறோம். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஆரம்பம். தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம மேஜையில் இருக்கிற தரவு உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேச முறை அப்படிங்கிற ஒரு யூடியூப் காணொளி மற்றும் அது தொடர்புடைய புத்தக குறிப்புகள். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. ஆனா இந்த விவாதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு, அதாவது நம்ம கேட்பாளர்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். சொல்லுங்க, அது ரொம்ப அவசியம். இந்த தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற குவாண்டம் அறிவியல் சார்ந்த விஷயங்களையோ அல்லது மருத்துவ அறிவியலுக்கு முரணா தோன்ற தத்துவங்களையோ நாம ஆதரிக்கவோ அல்லது பிரச்சாரம் செய்யவோ இல்ல. கரெக்ட். நாம எந்த பக்கமும் சாயல. ஆமா, அந்த மூல தரவுகள்ல என்ன தர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு, ஆசிரியர் தன்னோட வாதத்தை எப்படி நிரூபுறாரு அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம ஒரு நடுநிலையான பார்வையோடு உங்களுக்காக பகுப்பாய்வு செய்யறது மட்டுமே நம்ம நோக்கம். மிக சரியான அறிவிப்பு. சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த தரவுகளின்படி மனிதனால உணவே இல்லாம காத்திலிருந்தும் வான்வெளியிலிருந்தும் ஆற்றலை நேரடியா அறுவடை செய்ய முடியும்னு சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? இது பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா, ஏன்னா நாம தினமும் 3 வேளை சாப்பாட்டை நம்பிதான் எங்கிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு உடம்பு ஒரு குவாண்டம் ஆற்றல் அறுவடை செய்யற கருவியா, அதாவது எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மிஷினா மாத்துறது அறிவியல் படி எப்படி சாத்தியமாகும்? இத புரிஞ்சுக்க ஆசிரியர் நம்ம உடம்ப வெறும் சத எலும்புகள் அப்படின்னு பார்க்காம ஒரு ரசாயன தொழிற்சாலையா அணுக்களின் தொகுப்பா பார்க்க சொல்றாரு. ஓஹோ, அணுக்களின் தொகுப்பா? ஆமா, இந்த தரவுகளின்படி பாத்தீங்கன்னா மனித உடம்புல அடிப்படையில 4 முக்கிய மூலக்கூறுகள் ஆதிக்கம் செலுத்துது. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன். ஓகே, இது எல்லாமே பேசிக் சயின்ஸ் தான். காத்துலயும் உடம்புலயும் இதுதான் இருக்கு. கரெக்ட். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன, இந்த மூலக்கூறுகளுக்கு ஐசோடோப்புகள், அதாவது ஐசோடோப்ஸ் இருக்கிறதா தரவு சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம், ஐசோடோப்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? சொல்றேன். அதாவது கார்பன்ல கார்பன் 12, 13 மற்றும் 14 அப்படின்னு பல வகைகள் இருக்கு. இதுல கார்பன் 14 அப்படிங்கிறது சுமார் 5700 வருஷம் அரைவாழ்வு காலம், அதாவது ஹாஃப் லைஃப் கொண்ட ஒரு கதிரியக்க ஐசோடோப். ஓ, அந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங்லாம் பண்ணுவாங்களே, அதுவா? அதேதான். அதே போல ஹைட்ரஜன்ல ட்ரிட்டியம், டியூட்டீரியம் போன்ற ஐசோடோப்புகளும், பொட்டாசியத்துல K40 அப்படிங்கிற கூறுகளும் நம்ம உடம்புக்குள்ளேயே இயற்கையா இருக்கு. இந்த ஐசோடோப்புகள் இயற்கையாகவே ஒருவித கதிரியக்கத்தை, ரேடியேஷனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க, என் உடம்புக்குள்ளேயே கதிரியக்கம் இருக்கு, பல ஆயிரம் வருஷம் அரைவாழ்வு காலம் கொண்ட கார்பன் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இருக்கு. ஆனா அதுக்கும் நான் காலையில சாப்பிடுற இட்லிக்கு தோசைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தேவையான கலோரிய இந்த கதிரியக்கம் எப்படி கொடுக்கும்? இத அந்த புத்தகம் எப்படி விளக்குது? அதுதான் இந்த தரவோட மையப்புள்ளியே. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சிறிய அணு உலை இயங்கிக்கிட்டு இருக்கு. அது தனக்கு தேவையான ஆற்றல தானே உற்பத்தி செஞ்சுக்கிற திறன் பெற்றதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஓ, அப்போ சாப்பாடு எதுக்கு? அங்கதான் விஷயமே இருக்கு. நாம தொடர்ந்து வெளியிலிருந்த உணவை திணிச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் அந்த உள்ளக பேட்டரி வேலை செய்யாம முடங்கி கிடக்குது. அப்படியா? அப்போ சாப்பாடை நிப்பாட்டினா அந்த பேட்டரி ஆன் ஆயிடுமா? முறையான பயிற்சி கொடுக்கும்போது இந்த உடம்பு வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியா புரோட்டானா மாத்திக்கிற ஒரு அபாரமான திறனை பெறுது அப்படின்னு இந்த தரவு சொல்லுது. அதாவது தாவரங்கள் எப்படி சூரிய ஒளிய வச்சு ஒளி சேர்க்க போட்டோசிந்தசிஸ் பண்ணுதோ, அதுபோல மனித உடம்பு காத்துல உள்ள நைட்ரஜனை வச்சு தனக்கு தேவையான எனர்ஜியை தயாரிச்சுக்கும்னு தரவு சொல்லுதா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு தத்துவார்த்தமான விளக்கத்தையும் தரவு முன்வைக்குது. நீங்க கவனிச்சீங்கன்னா மேற்கத்திய அறிவியல் எப்போதுமே கீழிருந்து மேலா சிந்திக்குது. கீழிருந்து மேலானா எப்படி? அதாவது அணு, மூலக்கூறு அப்படின்னு ஆரம்பிச்ச பிரபஞ்சத்தை ஆராய முற்படுது. ஆனா
பண்டைய தமிழர் அறிவியல் அப்படிங்கிறது மேலிருந்து கீழா வரதான் தரவு வாதிடுது. ஓ, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்ற பஞ்சபூதங்களா? அதானே, பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக மேலிருந்து உள்வாங்கறத அடிப்படையாக கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வடிவமைப்பு தான் நம்ம உடம்புன்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு பேட்டரியில இயங்குற கருவிய நேரடியா சூரிய ஒளியில இயங்குற சோலார் பேனலா மாத்துறது போல இருக்கு. ஆமா, கரெக்டான ஓமை. அப்படியானால் இந்த மாற்றத்துக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? ஒரு சாதாரண செரிமான அமைப்புல இயங்குற மனித உடம்ப இப்படி வான்வெளி ஆற்றலை அறுவடை செய்யற குவாண்டம் உடலா மாத்துறது சாத்தியம்னா, ஒரு நாள் காலையில எழுந்து இனிமே நான் சாப்பிட மாட்டேன், காத்த மட்டுமே சுவாசிப்பேன்னு சொன்னா உடம்பு ஒத்துக்குமா? நிச்சயமா ஒத்துக்காது. நீங்க சொன்ன அந்த பேட்டரி கருவிய ஒரே இரவுல சோலார் பேனலா மாத்த முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. வயரிங்லா மாத்தணும். அதே போலதான் உடம்பும். இத மாத்துறதுக்கான வழிமுறைய தான் தரவுகள் அகத்தூய்மை அப்படின்னு குறிப்பிடுது. இதுக்கு குறைஞ்சது 6 மாத காலம் முறையான பயிற்சி தேவைப்படுது. 6 மாசமா? அதன அகத்தூய்மை பயிற்சி. இந்த அகத்தூய்மை அப்படிங்கிறது ஏதோ நேத்து கண்டுபிடிக்கப்பட்ட தற்கால ட்ரெண்ட் கிடையாது. திருக்குறளுக்கும் முன்பாக பலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய திருமந்திரத்திலேயே இத பத்தி குறிப்பிட்டிருக்கிறதா தரவு சொல்லுது. ஓஹோ, திருமந்திரத்திலயா? ஆமா, இது ஏதோ மதம் சார்ந்த சடங்கோ பக்தி மார்க்கமோ கிடையாது. இது ஒரு யோகம். யோகம்னா வளர்ச்சி, அதாவது உடம்போட ஒரு பரிணாம வளர்ச்சி நிலை அப்படின்னு தரவு வாதிடுது. சரி, இது ஒரு பயிற்சி முனைன்னு சொல்றீங்க. ஆனா இத யாராவது நிஜமாவே செஞ்சு பார்த்திருக்காங்களா? 6 மாசம், 1 வருஷம் உணவே இல்லாம வாழ்ந்ததற்கான நடைமுறை சான்றுகள் ஏதாவது அந்த தரவுகள்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பெங்களூர்ல வாழ்ந்த சகஜ முனி அப்படிங்கிறவரோட மருத்துவ உதாரணத்தை தரவுகள் மிக அழுத்தமா முன்வைக்குது. சகஜமுனியா? அவர் என்ன செஞ்சாரு? அவர் தொடர்ந்து 365 நாட்கள், அதாவது ஒரு முழு வருஷம் எந்த ஒரு உணவும் இல்லாம நீரும் இல்லாம வாழ்ந்திருக்காரு. நிஜமாவா? 1 வருஷம் முழுசும் தண்ணி கூட குடிக்கலையா? ஆமா, இந்த ஒரு வருஷத்துல அவரோட உடல் எடை 70 கிலோல இருந்து 40 கிலோவா குறைஞ்சிருக்கு. அது இயல்புதானே, சாப்பிடலனா எடை குறையும். ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. மருத்துவ ரீதியா அவரை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினப்ப அவரோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ரொம்ப சீரா இயங்குவதாகவும் அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு வருதே. என்னன்னு சொல்லுங்க. இப்போ 1 வருஷம் ஒருத்தர் சாப்பிடலனா எடை குறையிறது இயல்பு. ஆனா மருத்துவ பரிசோதனையில எப்படி அவர் 100% ஆரோக்கியமா இருக்க முடியும்? நான் ஒருவேளை சாப்பிடனா கூட வயித்துக்குள்ள ஆசிட் சுரக்குது, நெஞ்செரிச்சல் வருது. அல்சர் வரும்னு சொல்லுவாங்க. அதானே, உணவே எடுக்கலன்னா வயித்துக்குள்ள சுரக்கிற செரிமான அமிலங்கள் நம்ம குடலையே அரிச்சிடுமே. இத ஆசிரியர் எப்படி எதிர்கொள்றாரு? இது ரொம்ப அருமையான கேள்வி. நவீன மருத்துவம் கேக்குற அதே கேள்வியை தான் நீங்களும் கேக்குறீங்க. இதுக்கும் தரவுல ஒரு தெளிவான மாற்ற விளக்கம் இருக்கு. என்ன சொல்றாங்க? நாம சாப்பாடு சாப்பிடாத போது நம்ம வயிற்றுல பித்த நீரு, அதாவது பைல், மற்றும் கணைய நீர், பாங்க்ரியாட்டிக் ஜூஸ்னு சொல்ற செரிமான நீர்கள் சுரக்குது. நாம எப்படியும் உணவு குடுப்போன்னு நம்பி உடம்பு அத சுரக்குது. ஆமா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். கரெக்ட். ஆனா உணவு வராத போது அந்த நீர்கள் செரிக்க பயன்படாம அப்படியே வயித்துல தங்கிடுது. அப்படி தங்குற அந்த ஜீரண நீர் தான் ஒரு கொடிய விஷநீரா மாறிடுதுன்னு தரவு சொல்லுது. விஷநீராவா? ஆமா, இந்த விஷநீர் தான் அடிப்படையில வாதம், பித்தம், சளி, அதாவது கபம்னு சொல்ற 3 பிரதான நோய்களை மனித உடம்புல உருவாக்குது. ஒரு நிமிஷம் பொறுங்க. அப்படியானால் பட்டினி கிடக்கிறதால நோய் வரல, பட்டினி கிடக்கும்போது சுரக்கிற அந்த தேவையற்ற அமிலங்களால தான் நோய் வருதுன்னு தரவு சொல்லுதா? இது முற்றிலும் ஒரு புது கோணமா இருக்கே. ஆமா, ரொம்ப வித்தியாசமான கோணம். வயிற்றுல உணவு இல்லனா கணைய நீரும் தேவையில்ல, பித்த நீரும் தேவையில்ல. லாஜிக்கலா கரெக்ட் தான். ஆக உணவு நிறுத்துறது மட்டும் அகத்தூய்மை கிடையாது. அந்த ஜீரண நீரை சுரக்க விடாம உடம்ப பழக்கிறது தான் இந்த 6 மாத கால அகத்தூய்மை பயிற்சி. ஓஹோ, அந்த ஆசிட சுரக்கிறத நிப்பாட்டுறது தான் ட்ரைனிங். எக்ஸாக்ட்லி. ஜீரண நீர் சுரக்கிறத நிறுத்திட்டா வயிற்றுக்குள்ள அமில பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் இயற்கையோட ஆகாய சக்தி, காற்று சக்தி, இதையெல்லாம் கொண்டு உடம்பு தன்னைத்தானே தகவம் வச்சுக்கிற ஒரு நுட்பமான அறிவியலை தான் இது பேசுது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம மொபைல் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற தேவையற்ற ஆப்ஸை ஃபோர் ஸ்டாப் பண்ணுவோம்ல, அது போல இருக்கு. சூப்பரான ஊமை. ஃபோர் ஸ்டாப் பண்ணா பேட்டரி முச்சமாகும். அதானே. சரி, அப்போ தேவையற்ற செரிமான நீர் நோயை உருவாக்குது. அந்த செரிமான அமைப்பையே நிறுத்திட்டு குவாண்டம் ஆற்றல்ல இயங்க முடியும் அப்படின்னா நாம ஏன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்? அது ஒரு பெரிய கேள்வி. உணவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு தேவையே இல்லாத
ஆனா நாம தொடர்ந்து கட்டணம் செலுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சேவை மட்டும்தானா? பண்டைய அறிஞர்கள் உணவை எப்படி பார்த்தாங்க? அதை கேன்சல் பண்ணிட்டா நாம ஆரோக்கியமாவும் செல்வ செழிப்போடும் வாழ முடியுமா? நீங்க சொன்ன அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உவமைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பண்டைய அறிஞர்கள் உணவ ஒரு உடலியல் தேவை அப்படிங்கறத விட ஒரு போதை, அதாவது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு தான் பார்த்திருக்காங்க. உணவே ஒரு போதையா? ஆமா. திருக்குறள் 942 தரவு இங்க மிக முக்கியமா மேற்கோள் காட்டுது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது உடம்புக்குன்னு தனியா எந்த மருந்தும் தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. கரெக்ட். அதேபோல குறள் 946ல செரிமான நீரான சளி சுரந்தாலே நோய் வரும்னு திருவள்ளுவர் அன்றைக்கே கணிச்சிருக்காருன்னு தரவு விவரிக்குது. ஓ, அந்த கபம் சம்பந்தமான குறளா? ஆமா. இது மட்டும் இல்லாம வெங்கடேசன் எழுதின உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தோட 53 மற்றும் 54வது பக்கங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான வரி இருக்கு. இலர் கலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலா தவர் அப்படின்னு ஒரு குறளை சுட்டி காட்டுறாரு. இலர் பலர்னா வறுமையில இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த வரியோட தத்துவார்த்தமான பின்னணி என்ன? ஏன் வறுமைக்கு நோன்புக்கு முடிச்சு போடுறாங்க? இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல ஏன் வறுமை இருக்கு, ஏன் இத்தனை பொருளாதார போராட்டங்கள் இருக்கு? ஏன்னா பணம் இல்ல. இல்ல, ஏன்னா அகத்தூய்மை அல்லது நோன்பு செய்யறவங்க மிகச் சிலரா இருக்காங்க, அத செய்யாதவங்க பலரா இருக்காங்க. இதுக்கும் வறுமைக்கும் என்ன லிங்க்? மனிதன் உணவு அப்படிங்கிற இந்த மாயையான போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த ஒருவேளை சோற்றுக்காக தன்னோட வாழ்நாள் முழுசும் உழைக்கிறான். தன் ஆற்றலையும் உடலையும் அழிச்சுக்கிட்டு இறுதியில வறுமையில விழுகிறான். ஓ, இப்ப புரியுது. அவ தனக்குள்ள இருக்கிற அந்த குவாண்டம் ஆற்றலை உணராமலேயே ஒரு இயந்திரம் போல வாழ்ந்து இறந்துடுறான்னு சொல்றாங்க. பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் 59வது ஸ்லோகமும் இதையே பிரதிபலிக்கிறதா ஆசிரியர் கூறுறாரு. கீதையில் என்ன சொல்றாங்க? ஆகாரத்தை நிராகரிப்பவனுக்கு ஆசைகள் ஒழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, உணவின் மேல இருக்கிற பற்று நீங்கிட்டா மனிதனை செலுத்துற மற்ற உலக ஆசைகளும் தானாவே நீங்கிடும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உணவுங்கிறது ஒரு போதை, அது தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷன். சரி, ஆனா அதை ரத்து செய்ய மனிதனால ஏன் முடியறதில்ல? நான் ஒரு நாள் பிரியாணியை பார்க்கறேன், என்னால அது கடந்து போக முடியலையே. அறிவார்ந்த மனிதன் ஏன் இந்த உணவுனும் வலையில இத்தனை காலமா சிக்கி கிடக்கிறான்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த இடத்துல தான் ஆசிரியர் பரிணாம வளர்ச்சியோட பாதையை திரும்பி பார்க்க சொல்றாரு. எவல்யூஷன் தியரி. பிரியாணிக்கும் என்ன சம்பந்தம்? பரிணாம வளர்ச்சி படிகளை பார்த்தா நாம ஏன் உணவுக்கு இப்படி அடிமையா கிடக்கிறோங்கிற ரகசியம் உடைபடும். தரவுகள்ல மனிதன் உள்ளிட்ட உயிரினங்களோட 7 பரிணாம நிலைகள் மிக தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. அந்த 7 நிலைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம கேட்பாளர்கள் இதை புரிஞ்சுக்கிறது மிக அவசியம் நினைக்கிறேன். நிச்சயமா. முதல் நிலை ஓரறிவு கொண்ட உயிரினங்கள், அதாவது விதைகள் அல்லது செல்கள். இவற்றுக்கு தனியா எந்த உறுப்புகளும் கிடையாது. இவை தமக்கு ஏற்ற சூழல் வர்ற வரைக்கும் பல வருஷம் மண்ணுக்குள்ள காத்து கிடக்கும். 2ஆம் நிலை புழுக்கள். இவற்றுக்கு தொடுதல் மற்றும் நகர்தல் அப்படிங்கிற 2 அறிவும் வருது. உலகை இவை தொட்டு உணருது. சரி. 3ஆம் நிலை பூச்சிகள். இவற்றுக்கு தொடுதல் நகர்தலோட சேர்த்து பார்த்தல் அப்படிங்கிற 3ஆம் அறிவும் வருது. 4ஆம் நிலை ஊர்வன அல்லது பாம்புகள். இவை சுவாசம் அல்லது நுகர்தல் மூலமா உலக அறியுது. இதுவரைக்கும் எந்த முரண்பாடும் இல்ல. பரிணாமத்தோட அடிப்படை படிகள் தான் இவை. அப்படியானால் இந்த உணவு பிரச்சனை எந்த நிலையில தொடங்குது? அங்கதான் நாம 5ஆம் நிலைக்கு வரோம். பாலூட்டிகள் மற்றும் மிருகங்கள். மேமல்ஸ். ஆமா, இந்த 5ஆம் நிலையில தான் உயிரியல் பரிணாமத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்தான மாற்றம் நிகழுது. அதுதான் வாயுருசி அப்படிங்கிற ஒரு வலை. டேஸ்ட். வாயுருசி ஆபத்தானதா? எப்படி? பறவைகளுக்கோ அல்லது மற்ற ஊர்வனவற்றிற்கோ சுவை அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அதுங்க உயிர் வாழ தேவையானத அப்படியே முழுங்கும், அவ்வளவுதான். ஆமா, பாம்பு அப்படியேதான் முழுங்கும். ஆனா பாலூட்டிகளுக்கு சுவை அரும்புகள் முளைக்குது. உதாரணத்துக்கு ஒரு நாய்க்கு நீங்க வெல்லம் கொடுத்தா அது சுவைத்து வாலை ஆட்டி சாப்பிடும். மாட்டுக்கு கரும்பு கொடுத்தாலும் சுவைத்து சாப்பிடும். கரெக்ட். ஆனா இதுவே ஒரு கசப்பான காயை கொடுத்தா நாய் முகம் திருப்பிக்கும். இந்த வாயுருசி அப்படிங்கிறது பாலூட்டிகளுக்கு உரிய ஒரு மரபணு ரீதியான பதிவுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆஹா, அப்படியானால் மனிதனும் பாலூட்டி அப்படிங்கறதால இந்த வாயுருசி என்ற அல்காரிதம் நம்ம மரபணுவிலும் எழுதப்பட்டுடுச்சுன்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மை. இது ஒரு பெரிய தெருவுகோள். இது நிரூபிக்க ஏதாவது உதாரணம் சொல்றாரா? ஏன்னா நாம கத்துக்கிட்ட பழக்கமா கூட இருக்கலாம்ல. இல்ல, இது ஜெனடிக் தான் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒண்ணு தர்றாரு.
பிறந்த குழந்தைக்கு கண் திறக்கிறதுக்கு முன்பே நாம நாக்குல தேன் வைப்போம். ஆமா, சேனையை தொட்டு வைப்பாங்க. அந்த குழந்தை அந்த இனிப்பை உணர்ந்து முகம் மலருது. அதே வசம்ப குழைத்து வச்சா குழந்தை முகம் சுழித்து அழுகுது. ஓ, நிஜமாவே? ஒரு பச்சிளம் குழந்தைக்கு தேன்னா என்ன, கசப்புன்னா என்னன்னு யாராவது கத்து கொடுத்தாங்களா? இல்லையே. ஆனாலும் அந்த எதிர்வினை எப்படி வருது? அது மரபணுவுல பதிவாகி இருக்கு. அதானே, அதுதான் பல லட்சம் வருஷமா மரபணுவுல ஆழமா பதிந்து விட்ட அந்த வாய் ருசி. இது அனுபவத்தால கத்துக்கிட்டது இல்ல, பரிணாமத்தால நம்முள் புதைக்கப்பட்ட ஒரு வலை. ஓ, இது என்ன உண்மையிலே சிந்திக்க வைக்குது. வெயிட், ரியலி? ஆக நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவையா இல்லையான்னு தாண்டி அந்த சுவைக்காகவே நாம அடிமையாகி கிடக்குறோம். மிகச்சரி. சரி, அப்போ மனிதன் எத்தனையாவது நிலை? 6வது நிலையா? ஆமா, இந்த வாய் ருசிய கொண்ட மனிதன்தான் 6ஆம் நிலை, பகுத்தறிவுள்ள மனிதன். ஆனா ஆசிரியர் இதோட நிக்கல. மனிதனோட பரிணாமம் இதோடு முடிஞ்சுடுறதில்லன்னு சொல்றாரு. அப்போ 7ஆம் நிலைன்னு ஒன்னு இருக்கா? 7ஆம் நிலை மனிதர்கள்னு ஒரு தரப்பினரை இந்த தரவு குறிப்பிடுது. சார்லஸ் டார்வின் பரிணாம கொள்கையை கூறுவதற்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பே இந்த பரிணாமத்தை உணர்ந்து அந்த 6ஆம் நிலையிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டவங்க தான் அந்த 7ஆம் நிலை மனிதர்கள். ஓ, அவங்க யார்? அவங்கள தான் நாம யோகிகள் அப்படின்னு அழைக்கிறோம். திருவள்ளுவர், திருமூலர், தொல்காப்பியர் போன்றோரெல்லாம் வெறும் புலவர்கள் கிடையாது. அவங்க இந்த சுவை வலைய அறுத்து 7ஆம் நிலைய அடைந்த யோகிகள் அப்படின்னு தரவு வாதிடுது. இது மிகப்பெரிய தாவல். மனிதன் தன்னோட பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அந்த 7ஆம் நிலை யோகியா நகர விடாம தடுக்கிறது இந்த 5ஆம் நிலையில தோன்றிய வாயுருசி அப்படிங்கிற வலைதான். 100க்கு 100 உண்மை. சுவைக்காக நாம அடிமையாகிறோம். அதனால செரிமான நீர் சுரக்குது, நோய்கள் வருது. சரி, இப்போ ஒரு வாதத்துக்காக நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன்னு வைப்போம். சுவைங்கிற வலைய அறுத்து நோய்களை வென்று 7ஆம் நிலையை அடைஞ்சிட்டா மனிதனுக்கு கிடைக்கிற அந்த சுற்றுடன பரிசு என்ன? இதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? அந்த சுற்றுட பரிசு மனித குலம் பல நூற்றாண்டுகளா தேடிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு. அதுதான் மரணத்தின் மீதான வெற்றி. மரணத்தை வெல்றதா? ஆமா. இத புரிஞ்சிக்க பண்டைய காலத்துல இருந்த 80 கலைகளை தரவுகள் சுட்டிக்காட்டுது. நாம வழக்கமா ஆயக்கலைகள் 64 அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா அதோடு சேர்த்து அட்டாங்க யோகம் 8, அட்டமா சித்தி 8 என மொத்தம் 80 கலைகள் இருந்திருக்கு. கம்பர் கலைமகளை போற்றி பாடும் ஒரு பாடல்ல இத மிக அழகா குறிப்பிடுறாரு. என்ன பாட்டது? ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை இங்கு பாராதி இடர். அதாவது இந்த உண்மையான அறிவியலை கற்றவர்களுக்கு எந்த ஒரு இடரும் வராது. இடர்னா கஷ்டம் அல்லது நோய். எந்த ஒரு நோயும் அவங்கள அண்டாது. இடர் வராதுன்னா இயற்கையிலிருந்து நேரடியா ஆற்றலை பெற ஒருத்தன் எந்த நோயும் இல்லாம 100 வருஷங்களுக்கும் மேல வாழ்வான்னு தரவு சொல்லுதா? ஆமா. உணவு அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை விட்டுட்டு பிரபஞ்சத்துல இருந்து நேரடியா ஆற்றல் எடுத்து வாழும்போது அவனுக்கு நோய் என்பதே வராது. அவன மரணம் நெருங்காது. அவனோட சாவு அப்படிங்கிறது ஏதோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில நடக்கிறது இல்ல. பின்னாடி எப்படி நடக்கும்? அவனோட மரணம் அவனோட விருப்பத்தின்படியே நிகழும். தன் விருப்பப்படி மரணத்தை தழுவதா? இயற்கைக்கு முரணா தெரியுதே, அது எப்படி சாத்தியம்? இதுக்காக தரவுகள்ல பிரம்மரந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. தலையோட உச்சியில கண்ணுக்கு தெரியாத ஒரு நுட்பமான துவாரம் இருக்கிறதா யோக சாஸ்திரங்கள் கூறுது. ஓ, உச்சந்தலையிலையா? ஆமா. யோக சமாதியில இருக்கிற அந்த 7ஆம் நிலை மனிதர்கள் தங்களோட வாழ்க்கை முழுமையடைஞ்சிடுச்சுன்னு உணரும்போது எந்த ஒரு நோயின் பிடியிலும் சிக்காம ஒரு பழுத்த கனி மரத்திலிருந்து தானா கீழே விழுகிறது போல அந்த பிரம்மரந்திரத்தின் வழியா தங்கள் உயிரை விருப்பத்துடன் பிரிச்சுப்பாங்கன்னு புத்தகத்துல விளக்கப்பட்டிருக்கு. இது கேட்கவே மெய்சில் இருக்குது. நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது ஏதோ மருத்துவமனைகளை தவிர்க்கிறதோ மாத்திரைகளை தவிர்க்கிறதோ மட்டும் இல்ல. அது பிரபஞ்சத்தோடு நேரடியா தன்னை இணைச்சிக்கிற ஒரு மாபெரும் அறிவியல்னு புரிஞ்சுக்க முடியுது. இத திருக்குறள் ஏதாவது வழியில உணர்த்துதா? கண்டிப்பா. திருக்குறள்ல இதுக்கு ஒரு அற்புதமான வரி இருக்கு. நத்தம் போல் கேடும் உளதாக்கம் சாக்காடும் வித்தகர்கல்லால் அறியுது. நத்தம்னா சங்கு அல்லது நத்தைன்னு பொருள். நத்தையா? ஆமா. ஒரு நத்தை இறந்து போனாலும் அதோட சங்கு எப்படி புகழ்பெற்று நிலைத்து விளங்குதோ அதுபோல முழுமையா வாழ்ந்து நோயின்றி தன் விருப்பப்படி விடைபெறும் வித்தகர்களுக்கு மட்டுமே மரணத்திலும் ஒரு மாபெரும் புகழ் கிடைக்கும். ரொம்ப ஆழமான விளக்கம். நோயோடு போராடி தளர்ந்து சாவதை விட இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து விடை பெறுவதே உண்மையான புகழ் அப்படிங்கறத தான் வள்ளுவர் கூறுறாருன்னு ஆசிரியர் விளக்குறாரு.
நாம வழக்கமா சொல்ற மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் இதுதானா அப்படின்னு என்னை வெக்க வைக்குது. சரி, இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த மாபெரும் கருத்துக்களை எப்படி சுருக்கமா தொகுப்பது? இன்னைக்கு நாம மனித உடம்ப வெறும் ரசாயன இயந்திரமா பார்க்காம கார்பன், ஹைட்ரஜன் போன்ற ஐசோடோப்புகளை கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக அறுவடை செய்யும் ஒரு குவாண்டம் அமைப்பா இந்த தரவுகள் எப்படி பார்க்குது அப்படிங்கறத ஆராய்ந்தோம். ஆமா, அது ரொம்ப புதுசான தகவல். அதுக்காக 6 மாத அகத்தூய்மை பயிற்சி தேவை அப்படிங்கறதையும், உணவில்லாத போது தேங்குற செரிமான நீரே நோயாக மாறுது அப்படிங்கிற புத்தகத்தோட வாதத்தையும் பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. மேலும் பரிணாம வளர்ச்சியில வாயுருசி அப்படிங்கிற வலை எப்படி மனிதனை அடுத்த கட்டத்துக்கு செல்ல விடாம தடுக்குது, அதை வென்றவங்க பிரம்மரந்திரத்தின் மூலம் மரணத்தை எப்படி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் மூல தரவுகளின் வழியே எந்த சார்பும் இல்லாம விரிவா அலசணும். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. இப்போ உங்களை, அதாவது எங்கள் கேட்பாளரை நோக்கி ஒரு கேள்வி. இந்த தரவுகள் சொல்றதெல்லாம் 100% அறிவியலா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை நம்ம ஒரு புறம் ஒதுக்கி வைப்போம். ஆனா நாளை காலை நீங்க எழுந்ததும் வழக்கம் போல உங்க சூடான தேநீரையோ அல்லது காலை உணவையோ அருந்தும்போது ஒரு கணம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். சிந்திப்பதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. ஆமா, இது உண்மையிலேயே இப்போ என் உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்காக நான் சாப்பிட்றேனா, அல்லது பல லட்சம் வருஷமா என் மரபணுவுல பதிஞ்சிருக்க பரிணாம வளர்ச்சியின் எச்சமான அந்த வாயுருசியின் தூண்டுதலால நான் இதை செய்யறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி இது. உணவில்லாம வாழும் இந்த அபாரமான ஆற்றல் நம்ம மரபணுக்கள்ல எப்போதோ பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கு. நாம பயன்படுத்தாத, இன்னும் திறக்கப்படாத வேறு என்னென்ன அமானுஷ்யமான திறன்கள் உங்க உடம்புக்குள்ள ஆழமா உறங்கிக்கிட்டு இருக்கலாம். நிறைய ரகசியங்கள் இருக்கலாம். ஒரு சாதாரண பெட்ரோல் இயந்திரம் அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்க உடம்பு, நீங்க கற்பனை கூட செஞ்சிருக்க முடியாத பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் ரகசிய பட்டகமா இருக்கலாம் அல்லவா? இத பத்தி சிந்திங்க. உங்க உடம்பின் மேல ஒரு புதிய மரியாதையோட இன்றைய நாளை தொடங்குங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.